அமோனியா வாயு கசிவால் 7 பேர் இறந்தது குறித்து விசாரிக்க குழு அமைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை முதல்வர் சாந்தாராம் தலைமையிலான குழுவினர் 3 நாள்களில் அறிக்கை அளிக்க ஆணை. திருவள்ளூர் அடுத்த பாப்பரம்பாக்கம் பகுதியில் பிளாஸ்டிக் அட்டைப்பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. குடோனில் நிறுத்தி வைத்திருந்த பேட்டரி கார் உட்பட 2 கார்கள் எரிந்து சேதம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்த விவகாரம். தனியார் பட்டாசு ஆலையில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து விசாரணை. நாடு முழுவதும் MBBS, BDS இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு தொடங்கியது. சுமார் 22,79,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர். இந்தியா முழுவதும் நீட் தேர்வு தொடங்கிய நிலையில் மதுரையில் தேர்வு மையம் மாறி வந்த மாணவி. தேர்வு அறைக்கு 1/2 மணி நேரம் இருந்த நிலையில் உடனடியாக மாணவியை வேறொரு வாகனம் மூலம் சரியான மையத்திற்கு அனுப்பி வைத்த கல்லூரி நிர்வாகம். திருச்சி மாவட்டம் இமாம் மாத்தூர் அருகே சாலை விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்த போதும் நீட் தேர்வு எழுதுவதற்காக சென்ற மாணவி முதலுதவி சிகிச்சைக்கு பின்பு தேர்வு எழுத காரில் அனுப்பி வைத்த காவல்துறையினர். நீட் தேவையில்லை என்பதே தவேகாவின் நிலைப்பாடு. மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் CTR நிர்மல்குமார் அதிரடி அறிவிப்பு. மிகப்பெரிய குளறுபடி நீட்ல. இந்த நீட்டே தேவையில்லைன்றதான் எங்களுடைய எண்ணமும் கூட. நீட்டே தேவையில்லை, இந்த நீட்டே மிகப்பெரிய குளறுபடி. இது மக்களுக்கு தேவையில்லாத அலக்களிப்பு. இதோட ஒரு தேர்வை ஒன்றிய அரசு ஒழுங்கா கூட நடத்த முடியாத அளவுக்கு ஒரு தேர்வை கூட ஒழுங்கா நடத்த முடியல. இவர்களால இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு தேர்வுல கூட மெச்சூரிட்டி இல்லை. வர்ற மாணவர்களை தான் நீங்க வலையில கழட்டு, தோட கழட்டு, துப்பட்டாவை கழட்டுங்கிறீங்க. நீங்க போய் கொஸ்டின் பேப்பர் கூட ஒழுங்கா போய் சேர்க்க முடியல. நீட் தேர்வு மற்றும் ஹிந்தி, சமஸ்கிருத மொழி திணிப்பை கண்டித்து திமுக மாணவர் அணி சார்பில் போராட்டம் அறிவிப்பு. சென்னை சைதாப்பேட்டை கலைஞர் வளைவு அருகே நாளை மறுநாள் காலையில் நடைபெறுகிறது. திமுக, அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க முயன்றதே தவேகா நோக்கி மாற்றுக் கட்சியினர் வர காரணம் என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட சில நபர்கள் இப்போதும் குறுக்கு வழியில் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. எல்லாரும் சேர்றாங்க, பட் அவங்களையும் உள்ள அரவணைச்சு அவங்களுக்கு தேவையான அளவில் ஒரு அகாமடேஷன் பண்றதுக்கு கண்டிப்பாக எங்களோட கட்சியில் கொஞ்சம் நாள் எடுக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் செஞ்சுட்டே வரோம். முதல்வர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இலவச அனுமதி என வனத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் சிலருக்கு அனுமதி மறுப்பு. ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்தவர்களுக்கே அனுமதி என பூங்கா ஊழியர்கள் கூறியதால் குழந்தைகளோடு வந்து ஏமாற்றமடைந்தோர் ஆவேசம். மேகதாது விவகாரத்தில் தீர்வு காண தனி நடுவர் மன்றம் தேவை என்ற யோசனை தேவையற்றது. மத்திய அரசை மத்தியஸ்தம் செய்ய கோருவது தமிழகத்தின் உரிமைகளை நாமே அடகு வைப்பதற்கு சமம் என பாமக தலைவர் அன்புமணி காட்டம். சேமிப்பு கிடங்கில் மழையில் நனைந்து சேதமடைந்த நெல் மூட்டைகள் பிரிக்கப்பட்டு அரவை ஆலைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் அறிவிப்பு. இனி இதுபோன்று நடைபெறா வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாயிகளுக்கு உறுதி. மதுரை மேலூரில் அரசு பள்ளி வளாகத்தில் முதலமைச்சர் விஜய் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் சினிமா பாடலுக்கு நடனமாடிய அமைச்சர் விஸ்வநாதன். அரசு பள்ளியை மேடையாகவும் மாணவர்களை ரசிகர்களாகவும் நினைத்து கொண்டு அமைச்சர்கள் ஆட்டம் போடுவதாக அதிமுக விமர்சனம். இளைஞர்கள் தங்களோடு சேர்ந்து நடனமாட அழைத்ததால் நடனமாடினேன்.
முதல்வர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நடனமாடியது சர்ச்சைக்குள்ளான நிலையில் அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு இரத்த தான முகாமிற்கு தாவேக ஏற்பாடு. சேலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் தலைமையில் 1500க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம். போக்கு அதிகமா ஏற்படுவதால் அதுக்கு ரத்தம் தேவைப்படுதான் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து கழக நிர்வாகிகள் இங்க ரத்தம் கொடுக்க வந்திருக்கோம். 43 முறை முடிந்து 44வது முறையாக நான் கொடுக்குறேன். அதான் இப்ப இங்க மட்டும் 2000 பேர் கொடுப்பாங்க. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குது. இதை கடந்து மாவட்டம் முழுவதும் 11 தொகுதியில் அங்கங்க இருக்க நகர நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள் எல்லாமே இணைந்து முகாம்கள் இதுக்கப்புறம் தொடர்ந்து தளபதியோட பிறந்தநாளை தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் தர இருக்காங்க. முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு தேனி பெரியகுளம் பகுதிகளில் பிரம்மாண்டமாக வைக்கப்பட்ட பேனர்களால் பொதுமக்கள் அதிருப்தி. தனது பிறந்த நாளை எளிமையாக கொண்டாடுமாறும் பேனர்கள் வைப்பதை தவிர்க்குமாறும் முதல்வர் உத்தரவிட்டிருந்த நிலையில் விதியை காற்றில் பறக்கவிட்ட தாவேகாவினர். ஓமன் கார்மோஸ் கடற்பரப்பில் பணியாற்றிய போது உயிரிழந்த தூத்துக்குடி மாலுமி நிஷாந்தின் மனைவிக்கு தற்காலிக இளநிலை உதவியாளர் பணி. மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் வாக்குறுதியின் பேரில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் விஜய கார்த்திகேயன் உத்தரவு. சென்னை நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே சாலையில் தூண்டப்பட்ட பள்ளத்தில் கார் பாய்ந்ததில் ஒருவர் காயம். எதிரே அதிவேகமாக வந்த காரின் மீது மோதாமல் இருக்க திரும்பிய போது விபத்து நிகழ்ந்ததாக தகவல். தென்காசி அருகே லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்து. 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம். பேருந்து ஓட்டுநர் தூங்கியதால் விபத்து நடந்ததாக பயணிகள் குற்றச்சாட்டு. திருச்செந்தூர் அருகே கடையை உடைத்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளை. அனைத்து பொருள்களும் இருந்த இடம் தெரியாமல் திருடப்பட்ட சம்பவத்தால் மக்கள் அதிர்ச்சி. செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்து 5 மாணவர்கள் தப்பி ஓட்டம். சிறைத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுவர்கள் குறித்து தீவிர விசாரணை. தென்காசியில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனைக்காக கொண்டு வந்த நபர் கைது. சுமார் 40 மூட்டைகளில் வைத்திருந்த குட்கா பொருட்களை கைப்பற்றி போலீசார் நடவடிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்த நிலையில் தேனி பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. கடந்த 1 மாதமாக குளிக்க அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது அருவியில் குளிக்க அனுமதி. குற்றாலம் அருவிகளை மிதமாக தண்ணீர் கொட்டி வரும் நிலையில் குளிப்பதற்கு அலைமோதும் சுற்றுலா பயணிகள். மெயின் அருவியில் நீண்ட வரிசையில் காத்திருந்து உற்சாகமாக குளித்து மகிழ்ச்சி. பிரபல சுற்றுலா தலமான கொடைக்கானலில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் இன்ப அதிர்ச்சி. பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை, குணா குகை உள்ளிட்ட இடங்களில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் மக்கள் மகிழ்ச்சி. உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆணி திருமஞ்சன தேரோட்ட விழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், சிவாச்சாரியார்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். ஆணி மஞ்சன திருவிழாவை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1008 லிட்டரில் பாலாபிஷேகம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். ராயலசீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுவதால் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சேலம், திருச்சி மற்றும் மதுரை மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. தற்சார்பு இந்தியா மூலம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல்கள் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துனகிரி, அக்ரே, சன்ஷோதக் ஆகிய அதிநவீன கப்பல்களை துறைமுகத்தோடு இணைத்தார் பிரதமர் மோடி.
உள்நாட்டிலேயே முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட போர் கப்பல்களை நமது இராணுவத்தில் சேர்ப்பது நாட்டின் தன்னிறைவுக்கான வளர்ச்சி என பிரதமர் மோடி பெருமிதம். கப்பல் கட்டும் துறையில் புதிய தொலைநோக்கு பார்வையுடன் இந்தியா முன்னேறி வருவதாகவும் பேச்சு. 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் கொண்டாட்டம். இந்தியா முழுவதும் சுமார் 2500 இடங்களில் நடைபெற்று வரும் யோகா நிகழ்ச்சி. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கொல்கத்தா ரெட் ரோட்டில் பிரதமர் நரேந்திர மோடி யோகா பயிற்சி. யோகா என்பது நாடு, கலாச்சாரம், சமூகங்களை கடந்து மக்களை இணைக்கும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக பேச்சு. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் புதுச்சேரி மாநில அமைச்சர் GNS ராஜசேகரன் யோகா பயிற்சி. உடற்பயிற்சிக்கு தனி வகுப்பு இருப்பது போல யோகாவுக்கும் தனி வகுப்பு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று நிகழ்ச்சியில் அறிவிப்பு. குஜராத் மாநிலம் வதோதராவில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் நீச்சல் குளத்தில் நீந்தியபடி யோகா. உடல் தகுதி மற்றும் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு. இந்தியா இலங்கை ஏ அணிகள் இடையே நடந்த போட்டியில் அதிவேகமாக அரை சதம் விளாசினார் சூரியவன்ஷி. நேபாள வீரர் திபேந்திர சிங் 9 பந்துகளில் 50 ரன்கள் அடித்த நிலையில் 11 பந்துகளில் அரை சதம் அடித்து சாதனை.